தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இந்த மேட்ச்ல வந்து பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்னோவுடைய ஹோம் கிரவுண்டா இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏகனா ஸ்டேடியத்துல தான் நடக்க போகுது. ஸோ லக்னோ தங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் கிரவுண்டினுடைய மேட்சை வந்து எதிர்கொள்ள இருக்காங்கங்க. ஸோ அட்வான்டேஜ் வந்து லக்னோவுக்கு சாதகமா இருக்கும். லக்னோவினுடைய ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால அப்படின்னு சொல்லி பலராலும் வந்து கணிக்கப்படுது. எக்ஸ்பர்ட்ஸும் அத வந்து ஊர்ஜிதப்படுத்துறாங்க. ஸோ இந்த மேட்சினுடைய ரிவ்யூ பத்தி பார்த்துருவோம். ஸோ மேட்சோட பிட்சை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரெட் சாயில் பிட்சாவும் இருக்க போகுது. தென் பவுலிங்குக்கு இந்த பிட்ச் வந்து ஓவராலா ஃபேவரபிளா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து ஃபேவரபிளா இருக்கும். இந்த மேட்ச்ல யார் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு சாதகமா இருந்திருக்கு இந்த இந்த கிரவுண்டு, இந்த பிட்ச் அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பதிவு செய்றாங்க ட்ராக் ரெக்கார்டோட. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து 170 to 180 வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கோராவும், ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாவும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு வந்து கூடுதல் எட்ஜ் இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் சீம் பவுலர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது ஒரு நல்ல ஒரு சாதகமான பிட்ச் அப்படின்ற விஷயத்தையும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு பவுலிங்கை வந்து வெளிப்படுத்த போறாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுடைய ஏர்லி ஸ்விங்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து இதில் பயன்படும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 4 மேட்ச்ல வந்து எல்எஸ்ஜி 3 மேட்ச் ஜெயிச்சிருக்குங்க. பஞ்சாப் கிங்ஸ் வெறும் 1 மேட்ச் தாங்க ஜெயிச்சிருக்கு. ஸோ ஹெட் டு ஹெட்லேயும் வந்து கூட எல்எஸ்ஜி வந்து முன்னணியில் இருக்காங்கன்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தென் எல்எஸ்ஜி தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் கிரவுண்ட் மேட்சும் வந்து இதில் விளையாட இருக்கு. ஸோ இது ஒரு பிக் கேமுக்கு நம்ம வந்து தயாராவோம். எல்எஸ்ஜி நிச்சயமா இந்த தங்களுடைய தொடர் வெற்றியை மீண்டும் வந்து லாஸ்ட் மேட்ச் வெற்றி பெற்றாங்க. அதே வெற்றியோட மீண்டும் நம்ம வந்து தொடரணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே போல பஞ்சாப் கிங்ஸும் வெற்றியிலேருந்து வருது. அவங்களும் வந்து அடுத்தடுத்து நம்மளுடைய வெற்றியை வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருப்பாங்க. பார்ப்போம் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதே போலங்க இந்த மேட்ச்ல வந்து எல்எஸ்ஜிலையும் சரி, பஞ்சாப் கிங்ஸ்லயும் சரி ஒரு முக்கியமான கீ பிளேயர்ஸை பத்தி பார்த்துருவோம். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நிக்கோலஸ் பூரன் இருக்காருங்க. ஸோ நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மேட்ச்லயும் வந்து அவர் பயங்கரமான தன்னுடைய ஃபார்மை வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு. ஒரு பவர் ஹிட்டருங்கிறதையும், நான் வந்து எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் அச்சத்துக்கு உள்ளாக்குவேன். அவங்கள எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய கிளாஸையும், தன்னுடைய ஃபார்மையும் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு தாங்க சொல்லணும். ஸோ அவருடைய அந்த பேட்டிங்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல அவர் எடுத்த ஸ்கோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 145 ஸ்கோருங்க. ஸோ இது வந்து நல்லாவே கணிசமான ரன்னையும் எடுத்திருக்கிறாரு. ஆவரேஜ் ஆஃப் 72.5 வந்து நல்ல ஒரு ஆவரேஜும் வச்சிருக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 258 ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்கிறாருங்க. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்ல பலமா இருக்கு. ஆவரேஜும் வந்து தாறுமாறா இருக்கு. ஸோ நிக்கோலஸ் பூரன் நிச்சயமா இந்த மேட்ச்ல வந்து ஒரு கீ பிளேயராக எந்த அளவுக்கு வந்து அவர் மிடில் ஆர்டர்ல வந்து இறங்குறாரு, அவருக்கான அந்த ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது. ஸோ ரன் வந்து நல்ல ஒரு பூஸ்ட் பண்றதுக்கு நிக்கோலஸ் பூரனுடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இதுல இருந்து எடுத்துக்கலாங்க. அதே போல பஞ்சாப் கிங்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கினுடைய பவுலிங் வந்து டெத் ஓவர்ஸ்ல எவ்வளவு பெரிய கடப்பார பேட்ஸ்மேனால இருந்தாலும் சரி, திணறி இருக்கிறாங்க. அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியாம கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கடந்த ஆண்டு ஐபிஎல் சீசன்ல இருந்து ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது டெத் ஓவர்ஸ்ல அதாவது 17, 18, 19, 20 இந்த 4 ஓவர்கள்ல வந்து ஹர்ஷ்தீப் சிங் போட்ட பவுலிங்ல 38% பால்கள் வந்து டாட் பால் தாங்க கொடுத்திருக்கிறாரு. ஆமா, 38% வந்து ரன்னே கொடுக்காம வெறும் டாட் பால்ஸ் தாங்க அவர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ டெத் ஓவர்ல ஸ்பெஷலிஸ்ட்னாலே நம்ம ஹர்ஷ்தீப் சிங் தான் நமக்கு நினைவு வர்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு மாபெரும் ஒரு சாதனையை படைச்சிட்டு வர்றாரு. அவரு இன்னும் அவருடைய பவுலிங்குடைய திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் இதுல ஒரு முக்கியமான ஒரு கீ ஃபேக்டராகவும் இருப்பாரு. லோ ஸ்கோரிங் கேம் அப்படிங்கிறதுனால அவருடைய பங்களிப்பு ரொம்ப 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 குரூஷியலாகவும் இருக்க போகுது.
ஸோ இது வந்து சீம் பவுலர்ஸுக்கு ஒரு ஃபேவரபுளான பிச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் இதில் ரொம்பவே கீ பிளேயர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாங்க. தென் பஞ்சாப் கிங்ஸில் அதர் கீ பிளேயர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே நல்லாவே தன்னுடைய பேட்டிங் வந்து வெளிப்படுத்தினாரு. 97 நாட் அவுட் எடுத்திருந்தாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கீ பிளேயராகவும் இருக்க போறாரு. அவருடைய கேப்டன் ரோலையும் சரி, அவருடைய பேட்டிங் ரோலையும் சரி, அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த மேட்ச்ல ஒரு திறம்பட செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல பிரப் சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பர், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் நல்லாவே ஒரு பவர் ஹிட்டர், அவர் நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணக்கூடிய வீரர். பட் ஆனால் கிளென் மேக்ஸ்வெல்னுடைய ஃபார்ம் வந்து கொஞ்சம் சற்று கேள்விக்குறியாகவே தாங்க இருக்கு. ஸோ அவர் இந்த மேட்ச்ல அவர் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு, தங்களுடைய அந்த ஃபார்மை வந்து அவர் ரீட்டைன் பண்ணுவாரா இந்த மேட்ச்ல, ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு ஸ்கோர் அடிப்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே போல மார்க்கோ யான்சன், ஸோ அவர் பேட்டிங்கும் நல்லாவே பண்ணக்கூடிய ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் பவுலிங்கும் நல்ல ஒரு குரூஷியலாகவும் இருக்க போகுது. அதே போல் செஹல் வந்து அவருடைய ஸ்பெல்ல வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ குரூஷியலான டைமில், விக்கெட் டேக்கிங் டைமில் அவர் டேர்னிங் பாயிண்டாகவே இருந்திருக்காருன்னு சொல்லணும். ஸோ விக்கெட் தேவைப்படக்கூடிய சமயத்தில் வந்து செஹலை இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ செஹல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் இந்த மாதிரியான பவுலர்ஸ், பெரிய பவுலர்ஸ் எல்லாம் வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் இன்னைக்கு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல ஓப்பனர் வந்து மிச்சல் மார்ஷ். ஸோ மிச்சல் மார்ஷ் லாஸ்ட் மேட்ச் எல்லா தொடர்ச்சியா அவர் வந்து இது வரைக்கும் அவர் ப்ரீவியஸ் ஐபிஎல் சீசன்ஸ்ல வந்து சரியாவே விளையாடல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அது எல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி இந்த சீசன்ல அவர் தன்னுடைய கிளாஸை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. தன்னுடைய ப்ரூட்டலான ஒரு அட்டாக் வந்து எந்த போலிங் லைனப் இருந்தாலும் வந்து தூக்கி கடாசுறாரு. தூக்கி மூக்கு மேல ராஜாலாம் கிடையாது, போட்டா அடிச்சா 6 தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விளையாடிட்டு வராரு. ஸோ மிச்சல் மார்ஷ் நல்ல ஒரு கீ பிளேயராக இருக்க போறாரு. பவர் பிளேல எந்த அளவுக்கு வந்து ரன் ஸ்கோர் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும். ஸோ பவுலிங்குடைய பிச்சுன்னு சொல்லப்படுது, பவுலிங் சாதகமான பிச்சு. ஸோ அவருடைய ரன் ஸ்கோர் வந்து எந்த அளவுக்கு இந்த டீமுக்கு வந்து பங்களிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல நிக்கோலஸ் பூரனை பத்தி நான் இப்பதான் சொன்னேன் ஆரம்பத்தில், அவர் மெயின் கீ பிளேயர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது. அதே போல ரிஷப் பண்ட் சில மேட்சஸ் வந்து அவர் சொதப்பி இருந்தாலும் கூட இந்த மேட்ச் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவருடைய அந்த ஒன் ஹேண்டட் ஹிட்டிங் வந்து ரசிகர்களால் ரொம்பவே வந்து ஆரவாரமாக வந்து ரசிக்கப்படும். ஸோ அந்த மாதிரியான அவர் வந்து பேட்டிங்கை வந்து வெளிப்படுத்துவாரா, எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து அவர் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்ல அவருடைய கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டேவிட் மில்லரையும் மறந்துடாதீங்க. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கீ பிளேயராகவும் இருக்கிறாரு. ஸோ ப்ரீவியஸ் மேட்ச்ல வந்து கடைசி எட்ஜில் தான் தோத்தாங்க. டேவிட் மில்லர் கடைசி வரைக்கும் நின்றாரு. ஸோ அவரை வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு கூட பவுலர்ஸ் வந்து திணறி இருக்கிறாங்க. டேவிட் மில்லர் ஒன்ஸ் நின்று அடிக்கணும், நம்ம ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நினைச்சிட்டாரு அப்படின்னா அவரை வந்து அவுட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க, அவரை வெளியேற்றுறது. ஸோ அவர் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நின்று மேட்சை வந்து முடிச்சு கொடுத்து போகக்கூடிய பிளேயருங்க. ஸோ அவரை வந்து நம்ம குறைச்சி இட போட்டுறக்கூடாது. ஸோ கீ பிளேயர், ஒன் ஆஃப் த மெயின் கீ பிளேயர் டேவிட் மில்லரை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல் ஷார்டுல் டாக்கூர் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் அவர் வந்து சரியாக விளையாடல. இனி அவர் வந்து எப்போ வந்து தன்னுடைய ஃபார்முக்கு வருவார், அவர் கிளாஸ் வெளிப்படுத்துவாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஷார்டுல் டாக்கூரும் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஷார்டுல் டாக்கூரும் வந்து வந்திருக்காரு ஃபார்முக்கு. ஸோ அந்த ஃபார்மை வந்து அவர் கண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாரும் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஷார்டுல் தாக்கூர் இதில் ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் கீ பிளேயராக இருக்க போறாரு. அதே போல் ஆவேஷ் கானும் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ ஆவேஷ் கானும் இந்த லாஸ்ட் மேட்ச்லேருந்து அவர் இணைஞ்சார். ஸோ அவருடைய பிளேயிங் லெவனில் அவருடைய பங்களிப்பு வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது. ஸோ அவர் எந்த மாதிரியான பவுலிங்கை வந்து வெளிப்படுத்துவார், ஆவேஷ் கானுடைய அந்த ஸ்பெல் ரொம்ப குரூஷியலாகவும் இருக்க போகுது. ஷார்டுல் தாக்கூர், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏர்லி ஓவர்ஸில் வந்து போடக்கூடியவங்க. ஏர்லி ஓவர்ஸில் போடக்கூடியவங்க விக்கெட் டேக்கிங் வந்து எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப குரூஷியல், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இவங்க எந்த அளவுக்கு வந்து விக்கெட்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபேண்டசி 11 வந்து நம்ம பார்த்துருவோம். மிச்சல் மார்ஷ், சஷாங்க் சிங், நிக்கோலஸ் பூரன், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், டேவிட் மில்லர், ரவி பிஷ்னோய், ஆவேஷ் கான், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சேஹல். கேப்டன் பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஸோ இது மாதிரியான ஐபிஎல் தொடர்ந்து
அந்தந்த மேட்ச்க்கான ரிவ்யூவை வந்து பார்க்கறதுக்கு தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.